பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். என்னோட கூட 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் எடுத்துக்கோங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயம் தோற்றமான பொருளை உடையதா இராதென்றும் நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமீன். இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம ஆதியாகமத்துல இருந்து பாக்குற வெளிப்படுத்தல் வரைக்கும் விசேஷத்துல ப்ராஃபஸி இருக்கு. இயேசுவை பத்தி அவர் பிறப்பு எப்படி, அவர் என்ன செய்வாரு, எப்படி வளர்வாரு, எப்படி ஊழியம் செய்வார், அவர் எப்படி சிலுவையில் அறையப்படுவார், அவர் எப்படி பாடுபடுவார், அவர் எப்படி மரணம் அடைவார், எப்படி ரெசரக்ஷன் ஆகும், அது மாத்திரம் இல்ல அவர் எப்படி உயிர் திறந்தது மாத்திரம் இல்ல, திருப்பியும் அவர் ரகசிய வருகையை பத்தி, அவரோட 2ஆம் வருகையை பத்தி, 1000 வருஷம் அரசாட்சியை பத்தி எல்லாம் இருக்கு. அது மாதிரி நம்மள குறித்தும் தேவ மனிதர்கள் மூலமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவியானவர் தேவ பரிசுத்த மனுஷங்க மூலியமா ஆவியானவர் பேசுவார், ப்ராஃபஸி சொல்வார். இப்ப நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரிலாம் நம்ம போகிறோம், சில மீட்டிங் போவோம், சில தேவ மனிதர்கள் மூலியமா ஆவியானவர் பேசுறது உண்டு, மெசேஜ் கொடுக்கறச்சவும் பேசுறது உண்டு, சிலப்போ நம்ம ஜபிக்க தனியா போறச்சவும் உண்டு. ஆனா இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன், எல்லாருக்கும் இப்ப தலையை கொடுத்து நிக்காதீங்க. நீங்க உங்க வீட்லயோ சபையிலயோ எந்த இடத்துல இருக்கீங்களோ தேவ சமூகத்துல ஆவியானவர் நோக்கி, ஆவியானவரே என் குடும்பத்தை குறித்து வருங்காலத்தை குறித்து என்ன தீர்க்கதரிசனம் நீங்க சொல்ல விரும்புறீங்களோ, நீங்க எப்படி பேச விரும்புறீங்களோ பேசுங்கப்பா. நீங்க கேட்கறச்சே நிச்சயமா ஆவியானவர் பேசுவார். வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருக்கு, ஆவியானவர் சொல்றதே காதுள்ளவன் கேட்க கடவுள், சபை கேட்க கடவுள். நீங்களும் நானும் சபை நம்ம கேட்கணும், கேட்டு கீழ்படியணும். கேட்கணும்னா வெறும் காதால கேட்டு விடுறது இல்ல. சோ இதுல பாக்குறோம் ஆவியானவர் தான் பேசுறாருன்னு. என் வாழ்க்கையில ஒரு சாட்சி சொல்லணும்னாக்க, வீடு வாங்குறதுக்கு 2021 அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காச்சு. சில காரியம் நடக்க முடியல. அப்ப ஆவியானவர் எனக்குள்ள பேசினது, இந்த தண்டையை பின்தொடர்ந்து வீடு வாங்கணும் உணர்த்தினார். எப்படிப்பா முடியுங்கிறச்சு. அப்ப நான் ஜபத்துல வச்சது, நிறைய வீடு பார்க்க கூடாது, எந்த வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்களோ அதுதான் பார்க்கணும், எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுங்க, ஏன்னா நீங்க அப்ப நடத்துங்க. கையில பணம் இல்ல, வீட்டுல சில போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க வீடு வாங்குறதுக்கு, அவ்வளவு நிகழ்ச்சி ஓடுது. ஆனா ஆவியானவர் சொன்னா அவர் செய்து முடிப்பார். அதுக்காக சொல்றாரு, சாட்சிக்காக. அப்ப என்னாச்சு, என்ன ஒரு வசனம் சொன்னார், அந்த தண்டையை பின்தொடர்ந்து செல், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாயின்னு. அப்ப அந்த வசனத்தை வச்சு ஜபிச்சேன். வீடு பார்த்துட்டு போனோம். வீடு ஓகேவா இருந்தது. அதுல 4-5 வீடு ஒரே நாள்ல, ஒரு நாள் தான் வீடு பார்க்க போனதே. அப்ப அதுல ஒரு வீடு பிடிச்சிருந்தது. அதுதான் நான் ஆண்ட சமூகத்துல வச்சுட்டு, நான் ஜபத்துல வச்சுட்டு அடுத்து நான் சபைக்கு போயிருக்கேன். அதே வசனம் ஆண்டவர் பேசுறாரு, அந்த தண்டை பின்தொடர்ந்து செல், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாயின்னு. ஆண்டவர் கிருபையினால ஆவியானவர் சொன்னது போல அந்த வீட்டை வாங்கி இன்னைக்கு தேவநாம மகிமையின் சாட்சி அங்க இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம மூலியமாகவே நம்ம கிட்ட ஆவியானவர் பேச அவர் போதுமானவர். தேவை ஒன்னே ஒண்ணுதாங்க, வாஞ்ச வேணும். ஆவியானவரே பேசுங்க. எல்லாத்தையும் நீங்க அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். மத்தவங்க மனுஷங்க மூலியமா ஆவியானவர் உங்ககிட்ட பேசுறது, உங்க மூலியமா பேச மாட்டாரா? உங்ககிட்ட பேச மாட்டாரா? அவர் பேச காத்துட்டு இருக்காரு, நம்ம கேட்டு கீழ்படிடுமாங்கிறதுதான். சோ இந்த இடத்துல அதுமா அப்ப என்கிட்ட பேசினவர் சபையில போதகர் மூலியமா அதே வசனத்தை வச்சு ஆவியானவர் என்னோட பேசினாரா, அந்த தண்டையை பின்தொடர்ந்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு. இதுதான். சோ அது மனுஷன் பிளான் போட்டு பேசுறது இல்ல. அந்த ப்ராஃபஸி என்ன, நீ அதை பின்தொடர்ந்து போ, எல்லாத்தையும் நீ திருப்பிக் கொள்வாங்க. ஆண்டவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வச்சாரு. ஆமீன். சோ ஏன் இது சொல்றேன்னாக்க, தேவநாம மகிமைக்கு இன்னும் திருப்பிக் கொள்ளவும் வைப்பார். இயேசு நாமத்துல என்ன திருப்பிக் கொள்ளணுமோ, அவர் வார்த்தை பொய்யா போகாதுங்க. அந்த ப்ராஃபஸி நடந்து முடியும் நிச்சயமா. அது எப்போ, ஆவியானவரே தேவ மனுஷன் மூலியமா பேசுறச்சு. சில பேர்லாம் தேவன் சொன்னார், ஆவியானவர் சொன்னான்னு சொல்லி அது பைபிளுக்கு கான்ட்ரடிக்டாவோ இல்ல உங்க சூழ்நிலை அந்த சமாதானம் இல்லைனாக்கா அதெல்லாம் ஏத்துக்காதீங்க. அதனாலதான் சொல்றேன், தேவ சமூகத்துல நீங்க அமருங்க, ஆவியானவரோடு பேசுங்க, அவர் பேசுறதுக்கு இடம் கொடுங்க. ஏசப்பா என் கூட பேசுங்க, ஆவியானவரே என் மீது அசைவாடுங்க, வருங்காலத்தை குறித்து சொல்லுங்க, நான் எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு கேட்கச்சு. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் போதித்து உங்களை நடத்த அவர் போதுமானவரா இருக்காருங்க. நிச்சயமா அவரோட கூட இருக்கிற அந்த ஐக்கியம் இருக்கு இல்லையா, அவர் கம்ஃபர்டர், அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஆலோசனை கர்த்தர், அவரை துக்கப்படுத்த முடியும். சோ நீங்க தேவையில்லாம தாட்ஸ் எல்லாம் யோசிக்கச்சு அவரை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களா இருக்கும். அப்படி எல்லாம் செய்யாம அனுதினமும் ஆவியானவரே என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை பலப்படுத்துங்க, உங்க சமூகத்தை விட்டு தள்ளாதீங்க, உங்களுடைய பரிசுத்தாவை எங்கிட்ட எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு ஆவியானவர் உதவியை நாடுங்க. நிச்சயமா அவர் பிதாவுடைய சித்தத்தின் என்னென்ன செய்ய வைப்பாரு, இயேசு நாமத்தை நம்ம மூலியமா உயர்த்த வைப்பாரு, பரிசுத்த ஆவியானோட நாமம் நம்ம மூலியமா மகிமைப்படும். ஆமீன். அங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தீர்க்க தரிசனம் யாவும் ஆண்டவரே வெறும் மனுஷங்கள் மூலியமாக உண்டானது சித்தத்தினால இல்ல ராஜா, பரிசுத்த ஆவியினால, பரிசுத்த மனிதர்கள் மூலியமாக நீர் ஏவப்பட்டு ஆண்டவரே உம்முடைய ஆவியினால பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி நன்றி நன்றி. இந்த வேதத்துல நீர் சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனங்களை ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி தகப்பனே. ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக நன்றி ராஜா. ஆவியானவரே நீர் சொல்லுகிறதை நாங்கள் காதுள்ளன் கேட்க கடவன் தகப்பனே. அதை கேட்டு விட்டு விடாதபடிக்கு அது கீழ்ப்படிந்து நடந்து உம்மை உயர்த்த, உம்மை போற்ற, உம்மை மகிழ
ஆண்டவரே உங்க வேதனைப்படுத்துற காரியம் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களை செம்மையான வழியில் நடத்தும்படி உங்களுடைய நல்ல ஆவியானவருக்குள்ள ஆண்டவர் எங்களையும் தேவ ஜனங்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு இடத்துலயும் நீர் ஆளுகை எடுத்துக்கொள்கிறாங்க. யார் யாருக்குள்ள எந்தெந்த இடத்துல நெகட்டிவ்னஸ் இருக்கோ, தேவையில்லாத காரியங்கள் பாவங்கள் இருக்கோ, ஆவியானவரே நீர் உங்களுடைய வெளிச்சத்தை காண்பித்து அந்த இருளை போக்கடித்து நீர் பிதாவின் சித்தத்தை அவர்கள் வாழ்க்கையில் செய்ய இயேசுவின் நாமம் அவர்கள் மூலியமா மகிமைப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். ஆவியானவர் உதவியோட வாழ்க்கையை வாழ நீங்க உங்களை பழக்கப்படுத்தி கொள்ள ஆவியானவர் அதிகமா உங்களை அபிஷேகிப்பார், நிரப்புவார், உங்களோட இடைப்படுவார். ஆமீன். காட் பிளஸ் யூ.